வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகா ரூபினி. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற புக்கில் உள்ள கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், எழுத்து, குச்சி எழுகுறம், முச்சி எழுகுறம், மொழிக்கு முதல் இடை கடை எழுத்துக்கள், அப்புறம் சொல்லோட இலக்கிய வகை, இலக்கண வகை, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே, இப்போ அதற்கடுத்து மூவிட பெயர்கள். இப்போ மூவிட பெயர்கள் அதாவது இடப்பெயர்கள் 3 வகைப்படும். இப்போ தலைப்பிலே இருக்குது 3 கூட்டல் இடம், 3 கூட்டல் இடம், மூவிடம். அதாவது இடப்பெயர்கள் மூன்று வகைப்படும். தலைப்பிலே இருக்குது. அது என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா தன்னை குறிப்பது, முன்னிலைனா தனக்கு முன்னாடி இருப்பவரை குறிப்பது, படர்க்கைனா தன்னையும் அல்லாமல் தனக்கு முன்னே இருப்பவரையும் அல்லாமல் வேறு இடம் படர்ந்து குறிப்பது. அதாவது தன்னையும் குறிக்காமல் தனக்கு முன்னாடி இருக்கவங்களையும் குறிக்காம வேறு ஒருவரை இல்லை வேறு எதையோ பற்றி குறிப்பது தான் படர்க்கை. ஓகே, இப்போ தன்மை, முன்னிலை, படர்க்கையில் ஒருமை பன்மைக்கு எடுத்துக்காட்டுகளோட பார்ப்போம். இப்போ முதல்ல தன்மை ஒருமைக்கு எடுத்துக்காட்டு நான், யான். அதாவது நான் பேசினேன், யான் பேசினேன். தன்மை பன்மை பாருங்க, நாம், யாம், நாங்கள். அதாவது நாம் வந்தோம், யாம் வந்தோம், நாங்கள் வருகிறோம். அப்படி இது எதிர்மறை சொற்களாக இருந்தால் தன்மை ஒருமையில் அல்லேன் வரும். அதாவது நான் அல்லேன், யான் அல்லேன், அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து தன்மை பன்மையில் எதிர்மறை தொடராக இருந்துச்சுன்னா இல்லைன்னு குறிப்போம்ல, அவன் இல்லை, இவன் இல்லை, அந்த மாதிரி இல்லைன்னு குறிப்போம்ல, நெகட்டிவாக பேசுவோம்ல, அந்த தொடர்களுக்கு தன்மை பன்மையில் அல்லோம் அப்படின்னு வரும். நாம் அல்லோம், யாம் அல்லோம், நாங்கள் அல்லோம் அப்படின்னு வரும். ஓகே, எடுத்து முன்னிலை உரிமை எடுத்துக்காட்டு நீ செய்தாய் அப்படின்னு வரும். அது முன்னிலை பன்மையில் நீர், நீங்கள். இந்த நீர் அப்படின்றது மரியாதை பன்மை. ஓகேங்களா? இது எப்படி வாக்கியத்தில் அமைக்கலாம்? நீர் செய்வீர், நீங்கள் செய்வீர்கள் அப்படின்னு வரும். இது எதிர்மறை தொடராக இருந்துச்சுன்னா முன்னிலை உரிமையில் அல்லை அப்படின்ற வார்த்தை வரும். அதாவது நீ அல்லை. ஓகேங்களா? இதே முன்னிலை பன்மையில் அல்லீர் எதிர்மறை தொடராக இருந்துச்சுன்னா அல்லீர், நீர் அல்லீர், நீங்கள் அல்லீர் அப்படி வரும். ஓகேங்களா? அதற்கடுத்து படர்க்கை. இப்போ தன்மை நான் தன்மை, நீ முன்னிலை. இப்போ நானும் இல்லை, நீயும் இல்லை, அவன் அப்படின்னா படர்க்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படர்க்கை ஒருமை அவன், அவள். இது அவன், அவள் ரெண்டும் உயர்திணை, அது அக்ரிணை. படர்க்கை பன்மையில் அவர், அவர்கள், இது ரெண்டும் உயர்திணை, அவை அக்ரிணை. இதை எப்படி வாக்கியத்தில் அமைத்து எழுதலாம்? அவன் வந்தான், அவள் வந்தாள், அவன் வந்தான், அவள் வந்தாள், அது வந்தது. ஓகேங்களா? அதே படர்க்கை தன்மையில் அவர் வந்தார், அவர்கள் வந்தார்கள், அவை வந்தன. ஓகேங்களா? இதே எதிர்மறை தொடராக இருந்துச்சுன்னா படர்க்கை ஒருமையில் அல்லன், அவன் அல்லன், அவன் அல்லன், அவள் அல்லல் அப்படின்னு வரும். அதற்கடுத்து அது அன்று, அது அன்று. இதே படர்க்கை பன்மையில் எதிர்மறை தொடராக இருந்துச்சுன்னா அவர், அவர்களுக்கு என்ன வரும்னா அல்லர், அவர் அல்லர், அவர்கள் அல்லர். அவைன்னு வந்துச்சுன்னா அவை அல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் எதிர்மறை தொடர்களுக்குரிய சொற்கள். ஓகே, இந்த எதிர்மறை தொடர்கள்லாம் கண்டிப்பாக நம்ம ஒருமை பன்மை பிழைகளில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதில் தான், தாம், எல்லாம், இது எல்லாமே பொது பெயர்கள். மூவிடங்களுக்கும் வரும், தன்மைக்கும் வரும், முன்னிலைக்கும் வரும், படர்க்கைக்கும் வரும். ஆனால் தான் ஒருமைக்கு மட்டும் வரும். தான், தாம், தாமும் எல்லாமும் பன்மைக்கு மட்டும் வரும். ஓகே, இப்போ எடுத்துக்காட்டு நீதான் செய்தாய், நான் தான் செய்தேன், அவன்தான் செய்தான். இப்போ முன்னிலையிலே வருது, தன்மையிலே வருது, படர்க்கையிலையும் வருது தான். ஓகேங்களா? அவள்தான் செய்தாள், அதுதான் ஓடியது. ஓகே, இது பன்மை பார்த்தோம்னா நீர்தாம்,
நீர்தாம் செய்தீர் முன்னிலை, நாம் தாம் செய்தோம் தன்மை, அவர்தாம் செய்தார் படர்க்கை தொடர், அவர்கள்தாம் செய்தார்கள் படர்க்கை தொடர், அவைதாம் ஓடின படர்க்கை தொடர். அதற்கடுத்து எல்லாம், நாங்கள் எல்லாம் படித்தோம், நீங்கள் எல்லாம் விளையாடினீர்கள், அவர்கள் எல்லாம் உண்கிறார்கள், அவை எல்லாம் ஓடின. இந்த மாதிரி தான் தாம் எல்லாம் இந்த 3 சொற்களுமே மூன்று இடங்களுக்குமே வரும். தான் ஒருமையில் மட்டும் வரும், தாமும் எல்லாமும் பன்மையில் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பாருங்க, நீர் தான் அவர்தான் அப்படின்னு எழுதக்கூடாது, நீர் தாம் அவர் தாம் அப்படின்னு தான் எழுதணும். இதெல்லாம் மரியாதை பன்மை. ஓகே. இதற்கடுத்த திணை. திணை 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை மனிதர்களை குறிப்பது, அக்ரிணை விலங்குகள், பறவைகள், மற்ற பொருட்கள், மேசை, நாற்காலி, அப்புறம் மரம், செடி, கொடி அந்த மாதிரி குறிப்பது அக்ரிணை. இப்போ மக்கள், தேவர், நரகர் இவங்க உயர்திணைக்கு எடுத்துக்காட்டு. அக்ரிணைக்கு நாய், மரம், மலை இதெல்லாம் அக்ரிணை. ஓகே. அதற்கடுத்து அக்ரிணையாகவும் உயர்திணையாகவும் கொள்ளத்தக்கவை. அதாவது சில தொடர்கள் அக்ரிணையிலே வருது, உயர்திணையிலையும் வருது. எடுத்துக்காட்டு பாருங்க, குழந்தை அழுகிறான் உயர்திணையில வருது, குழந்தை அழுகிறது அக்ரிணையில வருது இல்லையா? ரெண்டுலையுமே வருது. இது வந்து மரபு சொல்படி வருது, மரபு வழக்கு. கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறது உயர்திணையிலே வருது, அக்ரிணையிலே வருது. இது வந்து மரபு வழக்கு. அதற்கடுத்து பால். பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என 5 வகைப்படும். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் வந்து உயர்திணை, ஒன்றன்பால், பலவின்பால் வந்து அக்ரிணை. இதில் ஆண்பால், பெண்பால் இது வந்து ஒருமைக்குரியது, பலர்பால் இது வந்து பன்மை. இதில் ஒன்றன்பால் அக்ரிணைக்குரியவையில் ஒன்றன்பால் வந்து ஒருமை, பலவின்பால் பன்மை. ஓகே. எடுத்துக்காட்டு, தோழன், புதல்வன், அவன் இது வந்து ஆண்பால், தோழி, புதல்வி, அவள் பெண்பால். ஆணை குறிப்பது ஆண்பால், பெண்ணை குறிப்பது பெண்பால். அதற்கடுத்து தோழியர், புதல்வியர், அவர் இது வந்து பலர்பால், உயர்திணையில பலர்பால் இது வந்து பன்மைக்குரியது. ஓகே. அதற்கடுத்து மாடு, கிளை, அது ஒன்றன்பால், அக்ரிணியில ஒருமை. மாடுகள், கிளைகள் அவை அக்ரிணியில பன்மை, அதாவது பலவின்பால். ஓகே. இப்போ ஒருவன் அப்படின்னா ஆண்பால், ஒருத்தி அப்படின்னா பெண்பால். இப்போ ஒருவனுக்கு ஒருவள் அப்படின்னு எழுதக்கூடாது, ஒருவன், ஒருத்தி அதுதான் கரெக்டு. அதுக்கடுத்து ஆண் பலர்பாலும் பெண் பலர்பாலும் ஆண் பெண் கலந்த பலர்பாலும் உண்டு. அதாவது இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, ஆண் பலர்பால் புதல்வர், பெண் பலர்பால் புதல்வியர். இது இங்கே ஒரு ஆணை குறிக்குது, இங்கே ஒரு பெண்ணை குறிக்குது. அதற்கடுத்து பொது பலர்பால் இது வந்து மக்கள், இதில் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க. மாந்தர் ஆண் பெண், பலர் இதுலேயும் ஆண் பெண் இருக்காங்க. அப்போ இது பொது பலர்பால். இப்போ மக்கள்கள், மாந்தர்கள், பலர்கள் அப்படின்னு எழுதக்கூடாது, இது தவறு. ஏன்னா மக்கள் அப்படின்றதே பன்மை, மாந்தர் அப்படின்றது பன்மை, பலர் அப்படின்றது பன்மை. இதை வந்து கல் விகுதி சேர்த்து எழுதக்கூடாது. மக்கள்கள், மாந்தர்கள், பலர்கள்னு எழுதுவது தவறு. மக்கள், மாந்தர், பலர் அப்படிதான் எழுதணும். ஓகே. அதற்கடுத்து மரியாதை பன்மை. இதில் வந்து நான் என் தாயார் சொற்படி நடக்கிறேன். தாயாருன்றது ஒரு பெண்ணை தான் குறிக்குது. ஏன் ஆர் விகுதி வச்சிருக்கோம்னா மரியாதை காரணமாக ஆர் விகுதி சேர்த்து தாயார் அப்படி வருது. அதே போல தான் ஔவையார். ஓகேவா? இது எப்படி எழுதணும்? ஔவையார் தன் நூலில் கூறியபடி நடந்தார் அப்படின்னு எழுதுவது தவறு. ஔவையார் தம் நூலில், தம் இதுதான் கரெக்டு, தன்னு எழுதக்கூடாது, தவறு. ஔவையார் தம் நூலில் கூறியபடி நடந்தார் என்று எழுதுதான் சரி. ஓகே. அர் தோழியர், நங்கையர், ஆர் தேசத்தார், இர் மகளிர், மார் தாய்மார், கல் கோள்கள் இதெல்லாம் வந்து பலர்பால் விகுதிகள். அதுக்கடுத்து ஒன்றன்பால். சில பெரும்பாலும் ஒன்றன்பால் விகுதி வந்து தூள முடிஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, பிரிது, அது, எது, சிறிது, நல்லது. அக்ரிணை பலவின் பால்குரிய விகுதிகள் பாருங்க, அ, வை, கல் இது மூணுமே பலவின் பால்குரிய விகுதிகள். இதில் கல் வந்து பலர்பாலுக்கும் வரும். ஆனால் உயர்திணையாக இருந்துச்சுன்னா தான் பலர்பால், அக்ரிணையாக இருந்துச்சுன்னா பலவின் பால். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, பிற, நல்லன இது ஆ விகுதி வச்சு வருது. அதுக்கடுத்து அவை,
நல்லவை, வை வை விகுதி. குதிரைகள், மரங்கள், இது கல் விகுதி பெற்று வருது. இது 3 என்னது? பலவின் பால்குரிய விகுதிகள். ஓகே. அதற்கடுத்து பால், பகா, அக்ரிணை. தலைப்பை பாருங்க. பால், பகா, அக்ரிணை. இதிலே பொருள் இருக்கு பாருங்க. இப்போ அக்ரிணைனா என்னென்ன இருக்கு? ஒன்றன் பால், பலவின் பால் இருக்கு. ஒன்றன் பால், பலவின் பால். பால் பகானா அந்த ஒன்றன் பாலையும் பலவின் பாலையும் பால் பகா. பகானா பிரிக்க முடியாத, ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரிக்க முடியாது வரும் அக்ரிணையை வந்து பால் பகா அக்ரிணை ஹெட்டிங்லே இருக்கு. அதாவது ஒன்றன் பால் என்றும் பலவின் பால் என்றும் பகுக்க முடியாது வரும் அக்ரிணையை பால் பகா அக்ரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு தேங்காய் வாங்கினேன், 100 தேங்காய் வாங்கினேன். இப்போ இங்கே ஒரு தேங்காய் வாங்கினேன் அப்படின்றத வச்சு இது ஒன்றன் பால் அப்படின்னு எடுத்துக்கணும். இது 100 தேங்காய் வாங்கினேன், 100 தேங்காய், அதை வச்சு நம்மளுக்கு என்ன பொருள்படுது? இது பலவின் பால் அப்படின்னு எடுத்துக்கணும். அதற்கடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. மரம் விழுந்தது. விழுந்தது அப்படின்றத வைத்து இது ஒன்றன் பால் அப்படின்னு பொருள் கொள்ளப்படும். அதற்கடுத்து மரம் விழுந்தன அப்படின்னு பன்மையை குறிக்குது. இது வந்து பலவின் பால். ஓகேங்களா? இங்கே பாருங்க. பால் பகா அக்ரிணை பெயர்கள் பால் பொதுமையே என்று நன்னூல் சூத்திரம் கூறுகிறது. ஓகேங்களா? ஒன்றன் பால், பலவின் பால்னு பிரிக்க முடியாததான் பால் பகா அக்ரிணை. ஓகே. அதற்கடுத்து எண் இரு வகைப்படும். ஒருமை பன்மை, ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டை குறிப்பது பன்மை. எடுத்துக்காட்டு பாருங்க. ஒருமைக்கு எடுத்துக்காட்டு நாய், நாய்கள் பன்மை. ஓகே. அதற்கடுத்து இடம் விரைவி வருதல். இடம் விரைவி வருதல்னா என்னன்னா, ஒரே சொல் 3 இடங்களுக்கும், அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த 3 இடங்களுக்குமே ஒரே சொல் பரவி வர்றது தான் இடம் விரைவி வருதல் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ நானும் நீயும் செய்தோம். இதில் நானும் உம்ன்ற இடைச்சொல் இருக்கு, நீயும் உம்ன்ற இடைச்சொல் இருக்கு. அந்த அப்படின்ற இடைச்சொல் வந்து நான்ற தன்மையிலையும் வந்திருக்கு, நீ அப்படின்ற முன்னிலையிலையும் வந்திருக்கு. இப்போ நான், நீ, இவங்க 2 பேரும் சேர்ந்து பன்மை, அதனால செய்தோன்ற வினைமுற்று வந்திருக்கு. இப்போ அப்படின்ற ஒரு சொல், ஒரு இடைச்சொல் 3 இடத்துலையுமே, அதாவது தன்மையாக இருக்கட்டும், முன்னிலையாக இருக்கட்டும், படர்க்கையாக இருக்கட்டும், இந்த 3 இடங்களையுமே பரவி வரதான் இடம் விரைவி வருதல்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நானும் அவனும் செய்தோம். நான் அப்படின்றது தன்மை, அதில் இடைச்சொல் வந்திருக்கா. அதற்கடுத்து அவன்றது படர்க்கை, படர்க்கையிலே வந்திருக்கு. இப்படி ஒரே சொல் 3 இடங்களுக்குமே விரைவி வர்றது தான் இடம் விரைவி வருதல். ஓகே. அதற்கடுத்து நானும் நீயும் அவனும் செய்தோம். 3 இடங்களுக்குமே வருது. தன்மை, முன்னிலை, படர்க்கை, 3லையுமே அப்படின்ற இடைச்சொல் வருது. ஓகேங்களா? நாமும், 4வது எடுத்துக்காட்டு, நாமும் நீங்களும் அவர்களும் செய்தோம். நீயும் அவனும் செய்தீர்கள். நீங்களும் அவர்களும் செய்தீர்கள். நீயும் நானும் செய்தோம். நீங்களும் நாங்களும் செய்தோம். அவர்களும் நீங்களும் நாங்களும் செய்தோம். ஓகேங்களா? அதற்கடுத்து வேற்றுமை உருபு. இதை பற்றி ஸ்கூல் புக்கில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. இப்போ வேற்றுமைனா என்னென்னா, ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேற்றுமைப்படுத்துவதற்காக வருவது தான் வேற்றுமை. அது 8 வகைப்படும். இதில் வந்து முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம், 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். இடைப்பட்ட 2 முதல் 7 வேற்றுமை வந்து உருபு வந்து ஐ, ஆல், கு, இன்னது, கண். ஐ, ஆ, கு, இன், அது, கண். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க. முதல் வேற்றுமை இதில் எழுவாய் மட்டும்தான் இருக்கும். பயனிலையோ செய்யப்பட பொருள் எதுவுமே இருக்காது. எழுவாய் மட்டும்தான் இருக்கும், உருபு கிடையாது. இது எழுவாய் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணனை கண்டான். இந்த 2ஆம் வேற்றுமை உறுப்புக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த ஐன்ற வேற்றுமை உறுப்பு எந்த பெயரோட சேருதோ அந்த பெயரை வந்து செய்யப்படு பொருளாக மாற்றிடுது. அதனால் வந்து இதை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 3வது வேற்றுமை உறுப்பு ஆல், ஓடு, உடன். எடுத்துக்காட்டு, கண்ணனால் செய்யப்பட்டது, கண்ணனோடு வந்தான், கண்ணனுடன் போனான், அந்த மாதிரி. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு, கண்ணனுக்கு கொடுத்தான். எடுத்துக்காட்டு. 5ஆம் வேற்றுமை உறுப்பு இல், இன், இருந்து, நின்று. எடுத்துக்காட்டு, கண்ணனில் வீட்டிலிருந்து வந்தான். 6ஆம் வேற்றுமை
உருபு அது உடைய அ. எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணனது, கண்ணனது வில், கண்ணனுடைய வில். எனது கைகள், என கைகள் இருக்கு அப்படில எனது கைகள். இதெல்லாம் ஆறாம் வேற்றுமை உறுப்பு. ஏழாம் வேற்றுமை உறுப்பு பாருங்க. இல், இடம், முன், பின். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. அதாவது கண், மேல், கீழ், கால், இல், இடம் அதெல்லாம் கூட ஏழாம் வேற்றுமை உறுப்பு தான். எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணனிடம், அதாவது கண்ணனின் கண் குணம் உள்ளது, புத்தகம் உள்ளது. அந்த மாதிரி கண்ணனின் கண் குணம் உள்ளது, கண்ணனின் கண் புத்தகம் உள்ளது, இரவின் கண் மழை பெய்தது. இதெல்லாம் ஏழாம் வேற்றுமை தொகை. அதற்கடுத்து எட்டாம் வேற்றுமை தொகை. எட்டாம் வேற்றுமை தொகைக்கு உறுப்பு கிடையாது. அது வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணனே, கண்ணா. அதாவது தூரத்தில் உள்ளவங்கள தான் இப்படி அழைப்போம். கண்ணனே, கண்ணா அப்படின்னு அழைப்போம் இல்லையா. கண்ணா வா, கண்ணா வான்னு சொல்கிறோம். இப்போ தூரத்தில் உள்ளவங்கள எந்த இடம் அது படற்கை பெயர். படற்கை பெயரை முன்னிலை பெயர் மாதிரி கண்ணா வா, அவன், அவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக முன்னிலை பெயரா கண்ணா வா அப்படின்னு சொல்கிறது வந்து விழி வேற்றுமை. இதுக்கு வந்து தனியாக உறுப்பு கிடையாது. ஓகே. அதற்கடுத்து வினைச்சொல். வினைச்சொல்னா என்ன? ஒன்றன் செயலை குறிப்பது தான் வினைச்சொல். ஒன்றன் செயலை குறிப்பது தான் வினைச்சொல். ஓகே. அந்த வினைச்சொல் இரண்டு வகைப்படும். ஒன்று முற்று, எச்சம். அந்த எச்சத்தை இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. பெயரெச்சம், வினையெச்சம். ஓகே. வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல் முற்று பெற்றதை குறிக்கிறது தான் வினைமுற்று. ஒரு செயல் முடிந்திருப்பதை அறிவிப்பது தான் வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்க. செய்தான், அந்த படம், அந்த பொருளை செய்தான், அந்த பொம்மை செய்தான். அப்படி வினை முடிஞ்சிருது. அந்த முற்று பெற்றதை குறிக்கிறதா வினைமுற்று. எடுத்துக்காட்டு செய்தான், செய்தால், செய்தார், செய்தது, செய்தன. அதற்கடுத்து பெயரெச்சம். ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம். ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம். உறங்கிய, இது எச்சவினையா. பையன், பெயர் சொல். இந்த எச்சவினை வந்து பையன்ற பெயர் சொல்ல கொண்டு முடிவது தான் பெயரெச்சம். எடுத்துக்காட்டு உறங்கிய பையன். ஓகே. முற்று பெறாமல் இருக்கிறது தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா குறைந்த சொல், குறைந்த வினைச்சொல், இதுதான் எச்சவினை. முற்று பெறாமல் இருக்கிறது தான் எச்சம் சொல்லுவோம். அந்த எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். அதே இது எடுத்துக்காட்டு பாருங்க. படித்த, பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு படித்த பெண், ஓடுகின்ற குதிரை, நிற்கும் பையன். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பெயரெச்சத்துக்குரிய எடுத்துக்காட்டு. அதற்கடுத்து வினையெச்சம். ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து வினையெச்சம். ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். ஓகே. எடுத்துக்காட்டு பாருங்க. உறங்கி எழுந்தான், இது வந்து எச்சவினை. எழுந்தான்றது வந்து வினை, வினைச்சொல். ஒரு எச்சவினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சம். எடுத்துக்காட்டு காண வந்தாள், போய் பார்த்தான் என கூறினான். உறங்கி, காண, போய் என்பன இதெல்லாம் வந்து வினையெச்சங்கள். இதெல்லாம் என்னது? வினையெச்சங்கள். உறங்கி, காண, போய் இதெல்லாம் என்னது? வினை எச்சங்கள். ஒரு எச்சவினை ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். அதற்கடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஒரு வினைச்சொல்லை எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? நம்ம பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. எடுத்துக்காட்டு பாருங்க. பார்த்தனன், இதில் வந்து பார் பகுதி. இது வந்து ஒரு சொல்லோட முதல்ல தான் வரும். பகுதி வந்து முதல்ல தான் வரும். விகுதி வந்து ஒரு சொல்லோட கடைசியில் தான் வரும். ஓகேங்களா. சந்தி வந்து ஒரு பகுதி விகுதியை இணைக்கிறதுக்காக வர்றது, இணைப்பு சொல். இடைநிலை வந்து காலத்தை காட்டுறதுக்காக இடைநிலை வருது. சாரியை வந்து ஒரு இனிமை கருதி, ஒரு சொல்லோட இனிமை கருதி கூடுதலாக வர்றது தான் சாரியை. இதில் பாருங்க. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. பகுதி விகுதி மட்டும்தான் இருக்கு. கண்ணன், கண், இது வந்து பெயர் சொல்லையும் கூட பிரிக்கலாம். ஓகேங்களா. கண்ணன், கண் கூட்டல் அன். கண் வந்து பகுதி, அன் வந்து விகுதி. இப்போ பகுதி சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும். சொல்லில் முதலில் வர்றது தான் பகுதி. எடுத்துக்காட்டு பாருங்க. செய்தான், இதில் வந்து செய், அது வந்து பகுதி. அதற்கடுத்து விகுதி. விகுதி வந்து ஈற்றில் வருவது. செய்தான், இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆண் வந்து விகுதி. சந்தி வந்து இணைப்பதற்காக வருவது. சாரியை வந்து இனிமைக்காக வருவது.
ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளில் அன் வந்து சாரியை, பார் பகுதி, இத் சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அல் விகுதி. ஓகேங்களா? இடைநிலை வந்து காலம் காட்டுவது, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் காட்டுவது இடைநிலை. இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை என்னென்ன? இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலை இப்பு, இவ்வு. இப்போ நிகழ்கால இறந்த கால இடைநிலை எடுத்துக்காட்டு பாருங்க. செய்தான், செய் குட்டல் இத்து குட்டல் ஆன். இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி இத்து, இட்டு, இருன்னு வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலை. கிறு, கின்று, ஆனின்று வந்துச்சுன்னா நிகழ்கால இடைநிலை. எக்ஸாம்பிள் பாருங்க. பாடுகிறான், பாடு குட்டல் கிறு குட்டல் ஆன். கிறு வந்திருக்கா, நிகழ்கால இடைநிலை. ஓடுகின்றார், ஓடு குட்டல் கின்று குட்டல் ஆர். கின்று வந்திருக்கா, நிகழ்கால இடைநிலை. ஆடா நின்றார், ஆடு குட்டல் ஆ நின்று குட்டல் ஆர். ஆ நின்று வந்திருக்கா, அப்போ நிகழ்கால இடைநிலை. இப்போ இவ்வு வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலை. நடப்பான், நடக்குட்டல் இப்பு குட்டல் ஆன். இந்த இப்போ வந்து என்னது? எதிர்கால இடைநிலை. செய்வார், இவ்வு வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலை. அடுத்து ஒன்றன் பால் விகுதிகள், பலவின் பால் விகுதிகள். து, உ, ரு வந்து ஒன்றன் பால் விகுதிகள். எடுத்துக்காட்டு நாய் ஓடியது, கோழி கூவிற்று. இது வந்து ஒன்றன் பால் விகுதிகள். பலவின் பால் விகுதிகள் வந்து ஆ. உடன்பாட்டு விகுதி வந்து ஆ. ஆ வந்துச்சுன்னா பலவின் பால் எதிர்மறை விகுதி. இதில் வந்து உடன்பாட்டு தொடருக்கும் பார்ப்போம், எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து எதிர்மறை தொடருக்கும் பார்ப்போம். ஓகே, இப்போ ஒன்றன் பால் உடன்பாடு எடுத்துக்காட்டு பாருங்க. ஒன்றன் பாலில் உடன்பாடு நேர்மறை தொடர், அதாவது சேவல் கூவியிற்று, ட்ரூவில் முடிச்சிருக்கா. வண்டி ஓடியிற்று. அதே இது பலவின் பாலில் உடன்பாட்டு தொடர், சேவல்கள் கூவின, வண்டிகள் ஓடின. ஓகே, அதே இது ஒன்றன் பாலில் எதிர்மறை, எதிர்மறை அப்படின்னு எதிர்மறைனா நெகட்டிவ் சொற்கள். ஓகேங்களா? வண்டி ஓடாது, வண்டி ஓடாது. செய்தி வாராது, வண்டி ஓடாது, செய்தி வாராது. பலவின் பால் எதிர்மறையில் வண்டிகள் ஓடா, ஆள முடிஞ்சிருக்கா. செய்திகள் வாரா. ஓகேங்களா? இதுக்குள்ளேயே வித்தியாசம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒருமைப்பன்மை பிழைகள் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதற்கடுத்து பொது தொடர் இலக்கணம். இப்போ சொல்னா என்ன? எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். அதுபோல் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் தொடர். அந்த தொடர் வந்து இரு வகைப்படும். ஒன்று தொகாநிலை தொடர், மற்றொன்று தொகைநிலை தொடர். இப்போ தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு தொடரில் இரு சொற்கள் இருந்துச்சுன்னா அவற்றுக்கிடையில் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அவை தொகாநிலை தொடர். அதாவது வேற்றுமை உருவோ பிற உறுப்புகளோ வினை உறுப்போ பண்பு உறுப்போ எதுவுமே மறையாமல் நின்று வெளிப்படையாக பொருள் உணர்த்தினா அது தொகாநிலை தொடர். இதே இது வேற்றுமை உருவோ வினை பண்பு உறுப்புகளோ மறைந்து நின்று பொருள் உணர்த்தினால் அது தொகைநிலை தொடர். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. தொகாநிலை தொடருக்கு கண்ணன் உண்டான். இதில் வந்து எந்த ஒரு வேற்றுமை உருவோ சொல்லோ இடையில மறையாமல் வந்திருக்கு, வெளிப்படையாக பொருள் உணர்த்திருக்கு. இது வந்து தொகாநிலை தொடர். அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டு துணிக்கட்டு. இதுக்கு என்ன பொருள்? துணியை கட்டு அப்படின்றோம். இங்கே ஐயின்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் உணர்த்தி இருக்கு. இது வந்து தொகைநிலை தொடர். இப்போ பொதுவாக நம்ம தொகாநிலை தொடர தொடர்னு சொல்லுவோம், தொகைநிலை தொடர தொகை அப்படின்னு குறிப்பிடுவோம். ஓகே, தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். இங்கே 7 தான் கொடுத்துருக்காங்க, மீதி 2ஐயும் நான் சொல்லிடுறேன் லாஸ்ட்டாக. ஓகே, முதலாவது எழுவாய் தொடர். இப்போ எழுவாய் தொடரில் பார்த்தோம்னா மாதவி பாடினாள். மாதவின்றது எழுவாய், பாடினாள்ன்றது பயனிலை. மாதவின்ற எழுவாய் பாடினாள்ன்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இடையில எந்த உருவமே மறைந்து வரல. ஸோ இது வந்து என்னது? தொகாநிலை தொடர் தான். எழுவாய் முதல்ல இருக்கனால எழுவாய் தொடர். எழுவாய் தொடர், எழுவாய் முதல்ல இருக்கு, எந்த உருவுமே மறையலை, அப்போ எழுவாய் தொடர். இரண்டாவதாக விழித்தொடர். ராமா வா, ராமான்ற விழிப்பெயர் முதல்ல இருக்கு, எந்த உருவுமே இடையில மறையலை, அதனால இது விழித்தொடர். இப்போ வினைமுற்று தொடர். பாடினால் சீதை, வினைமுற்றை கொண்டு தொடங்கியிருக்கு, இடையில எதுவுமே மறையலை, அப்போ வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர். ஃபஸ்ட்டு பாடியன்ற பெயரச்சம், பையன்ற பெயரச்ச பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சிருக்கு, இடையில எதுவுமே மறையலை. பாடியன்ற பெயரச்சம் முதல்ல இருக்குது, அப்போ பெயரச்ச எதுவுமே மறையலை இடையில, ஸோ பெயரச்ச தொடர். ஓகேங்களா?
அதற்கடுத்து இடைச்சொல் தொடர். மற்றொன்று, மற்ற என்ற இடைச்சொல் முதல்ல இருக்குது. இடையில எதுவுமே மறையலை. மற்றொன்று இடையில எதுவுமே எந்த உறுப்புமே மறையலை. ஸோ இது இடைச்சொல் தொடர். அதற்கடுத்து உரிச்சொல் தொடர். சால அப்படின்ற உரிச்சொல்லை கொண்டு தொடங்கியிருக்கு. சால உண்டான், இடையில எந்த உறுப்பும் மறையலை, அதனால் இது உரிச்சொல் தொடர். அதுக்கடுத்து அடுக்கு தொடர். போ என்ற அடிக்கு வருவதால் இது அடுக்கு தொடர். விடுபட்ட 2 தொகாநிலை தொடர் என்னென்னா வினையெச்ச தொடர், இன்னொன்று வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்போ வினையெச்ச தொடர் எடுத்துக்காட்டு பாருங்க. தேடி பார்த்தான். தேடி பார்த்தான். இதில் தேடின்ற வினையெச்ச பொருள் பார்த்தான் அப்படின்ற வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. இடையில எதுவுமே மறைந்து வரல. இது வினையெச்ச தொடர். வினையெச்ச தொடர். ஓகே. அதற்கடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு பாருங்க. கவிதையை பாடினாள். கவிதையை பாடினாள். ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் இது என்னதுன்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர். ஆக மொத்தம் தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஓகே. அதற்கடுத்து தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர்னா என்ன? வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி மறைந்து வருவது தான் தொகைநிலை தொடர். இது 6 வகைப்படும். என்னென்னா உண்மை தொகை, உவமை தொகை, வினை தொகை, வேற்றுமை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை என்று 6 வகைப்படும். இப்போ ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு உண்மை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. செடி கொடி அப்படின்னா என்ன? செடியும் கொடியும். செடியும் கொடியும். இப்போ என்ற இடைச்சொல் மறைந்து வந்திருக்கு. மறைந்து தொக்கி வருவதால் இது என்னது? உண்மை தொகை. ஓகேங்களா? அதற்கடுத்து உவமை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. மலைத்தோல். மலைத்தோல் அப்படின்னா என்ன மீனிங்? மலை போன்ற தோல். மலை போன்ற தோல். இதில் போன்ற என்ற உறுப்பு மறைந்து வந்திருக்கா, அதனால் போன்ற என்ற உவம உறுப்பு மறைந்து வந்திருக்கு. போன்ற என்ற உவம உறுப்பு மறைந்து வந்திருக்கனால இது உவமை தொகை. அதற்கடுத்து வினை தொகை. கடி நாய். இது எப்படி எழுதலாம்? கடிக்கும் நாய், கடிக்கின்ற நாய், கடித்த நாய். இப்படி 3 வகையாக எழுதலாம். ஏன்னா இது காலம் காட்டாது. காலம் காட்டும் வினைமுற்று விகுதி இத்து இந்த தொடரில் மறைந்து வருது, அதனால் காலம் காட்டாது. ஓகேங்களா? இது வினைத்தொகை. இது இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. சுடுகாடு. சுடும் காடு, சுடுகின்ற காடு, சுட்ட காடு. ஓகே. குடிநீர். குடிக்கும் நீர், குடிக்கின்ற நீர், குடித்த நீர். காலம் காட்டாது. இத்தென்ற இடைநிலை மறைந்து, இறந்த கால இடைநிலை மறைந்து வருதா, இது வினைத்தொகை. எடுத்துக்காட்டு கடிநாய், சுடுகாடு, குடிநீர். பண்பு தொகை. பண்பு தொகையில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று பண்பு தொகை, மற்றொன்று இருபெயரிட்டு பண்பு தொகை. இப்போ பண்பு தொகைனா என்னென்னா, இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். இன்சொல். இன்சொல்னா இனிமையாகிய சொல். இன்சொல்னா இனிமையாகிய சொல். இதில் மையென்ற விகுதியும் ஆகியன்ற உறுப்பும் பண்பு சொல்லுக்குரிய உறுப்பு. இனிமைனா என்ன? இனிமைனா என்னது? பண்பு சொல். பண்பு சொல்லுக்குரிய ஆகிய மையென்ற விகுதியும் ஆகியன்ற உருவும் மறைந்து வந்திருக்கிறதுனால இது பண்பு தொகை. ஓகே. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். பைந்தமிழ் கருங்கடல். பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ், அதாவது பசுமையான தமிழ். பசுமையான இதுலேயும் பண்பு சொல்லுக்குரிய உறுப்புகள் மறைந்து வந்திருக்கு. இது அதனால் இது பண்பு தொகை. கருமையான கடல். கருங்கடல். கருமையான கடல். இதுலேயும் மையென்ற விகுதியும் ஆன அப்படின்ற பண்பு சொல்லுக்குரிய உறுப்பும் மறைந்து வந்திருக்கனால இதுவும் பண்பு தொகை. அதற்கடுத்து இருபெயரிட்டு பண்பு தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. பலாமரம். பலாமரம். மரம்ங்கிறது பொது பெயர், பலாங்கிறது மரங்களில் ஒன்றான பலா சிறப்பு பெயர். இப்படி சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி வந்துச்சுன்னா அது இருபெயரிட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? மரம் என்பது பொது பெயர், பலா என்பது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னாடி அதுக்குரிய பொது பெயர் பின்னாடி வந்துச்சுன்னா அது இருபெயரிட்டு பண்பு தொகை. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். தமிழ் மொழி. மொழிங்கிறது பொது பெயர், தமிழ்ங்கிறது மொழிகளுள் ஒன்று, அது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னாடி
பொது பெயர் பின்னாடி வந்துச்சுன்னா அது வந்து என்னது? இருபெயரெட்டு பண்பு தொகை. வேற்றுமை தொகையிலையும் இரு பிரிவு இருக்குது. ஒன்று வந்து வேற்றுமை உருபு மட்டும் மறைந்து வருவது, மற்றொன்று வந்து உருபோடு சேர்த்து பொருட்பயனும் மறைந்து வருவது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். யானை பாகன். யானை பாகன்னா என்ன பொருள்? யானையை ஓட்டும் பாகன். யானையை ஐயின்ற இரண்டாம் வேற்றுமை உருபும் மறைந்து வருது. ஓட்டும் என்ற பொருட்பயன். யானை வந்து பொருள்னா ஓட்டுவது வந்து அதோட பயன், அதோட பொருட்பயனும் மறைந்து வந்திருக்கனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே, அதில் அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள். மரப்பெட்டி. மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி. ஆள்ன்ற மூன்றாம் வேற்றுமை உருபும் செய்யப்பட்ட என்ற பொருட்பயனும் மறைந்து வந்திருக்கு. அதனால் இது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அதாவது வேற்றுமை வினை பண்பு உமை தொகை அல்லாமல் வேறு பிற சொற்கள் மறைந்து வருவது தான் அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. பைந்தொடி வந்தால் அப்படின்னா என்ன மீனிங்னா, பைன்னா பசுமையான, தொடி அப்படின்னா வளையல், வந்தால் அப்படிங்கிற மூலமாக நம்ம பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பைந்தொடி வந்தால் பொருள் என்ன? பசுமையான வளையல் அணிந்த பெண். ஓகேங்களா? இதில் வந்து ஆண் என்ற உருபு அணிந்த என்ற சொல்லலாம் மறைந்து வந்திருக்கு. ஆனா என்ற உருபு அணிந்த என்ற சொல்லலாம் மறைந்து வந்திருக்கு இல்லையா? இப்போ வந்தால் அப்படின்ற மூலமாக நம்ம பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி வர்றது என்னது? அன்மொழி தொகை. ஓகே, இப்போ இந்த தொகைநிலை தொகாநிலை தொடர்களில் இருந்தெல்லாம் சந்திப்பிழையை நீக்குக, இலக்கண குறிப்பு தருக அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். ஓகே, அதற்கடுத்து ஐம்பாலுக்கும் மூவிடங்களுக்கும் பொதுவான சொற்கள் என்னென்னு பார்ப்போம். என்னென்னா வேறு, இல்லை, உண்டு, அல்ல. இந்த 4 சொற்களுமே ஐம்பாலுக்கும் வரும், மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ மூவிடங்களுக்கு பாருங்கள். நான் வேறு, நாம் வேறு, நாங்கள் வேறு, நீ வேறு, நீங்கள் வேறு, அவர் வேறு, அவன் வேறு, அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து ஐம்பால்கள் பாருங்கள். அவன் வேறு, அவள் வேறு, அவர்கள் வேறு, அது வேறு, அவை வேறு. இதே போல தான் இல்லை, உண்டு, அல்லன்ற சொற்களும். ஓகே, மூவிடங்களுக்கும் வரும், ஐம்பால்களுக்கும் பொதுவாக வரும். அதற்கடுத்து உயர்த்திணையில் 3 பால்களுக்கும் பொதுவாக உள்ள சொல் என்னென்னா யார். எடுத்துக்காட்டு பாருங்கள். அவன் யார், அவள் யார், அவர் யார். ஓகேங்களா? இங்கே வந்து வந்தது யார் அப்படின்னு எழுதுவது தவறு. வந்தவர் யார், அதுதான் கரெக்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டும் என்ற சொல்லுக்கு எதிர்மறை வேண்டாம், அதான் கரெக்டு. அதாவது அறத்தாறு இது வேண வேண்டாம், இது திருக்குறளில் உள்ள தொடர், இதுதான் கரெக்டு. வேண்டும் என்ற சொல்லுக்கு எதிர்மறை வேண்டாம். ஆனால் பேச்சு வழக்கில் வேண்டாம் என்ற சொல்லும் இருக்குது. இது வந்து மரபு வழக்கு. அதாவது இங்கே இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இருதாரம் ஒரு நாளும் கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டுருக்கு. இதுவும் தவறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மரபு வழக்கு. அதற்கடுத்து சேர்த்து வைத்த குப்பை. இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? மூவிட பெயர்கள் பார்த்துருக்கோம், இரு திணை ஐம்பால் பார்த்துருக்கோம். அந்த இரு திணையில் பால்பகா அக்ரினா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதற்கடுத்து இடம் விரைவி வருதல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதற்கடுத்து வேற்றுமை உருபு, வினைச்சொல், அந்த வினைச்சொல்லை எப்படி பிரிக்கிறது, பகுபத உறுப்பிலக்கணம், அது பார்த்துருக்கோம். அதற்கடுத்து தொடர்கள், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் இந்த பகுதிகளை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த பகுதியை பற்றி பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.